ஹாய், இன்னைக்கு லிப்பிட்ஸோட டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிப்பிட்ஸ் வந்து இட் இஸ் வாட்டர் இன்சால்யூபிள். லிப்பிட்ஸ் வந்து வாட்டரில் சால்யூப் ஆகாது, இட் இஸ் இன்சால்யூபிள். அதுக்கப்புறம் வந்து தே கேன் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ். லிப்பிட்ஸ் வந்து சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இப்போ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம், அன்சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் கேன் பி சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்டு இருக்காது. அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். டபுள் பாண்ட்னா கார்பன் அண்ட் கார்பன் பாண்ட்ஸ் வந்து இருக்கும், அது வந்து அன்சேச்சுரேட்டட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு கார்பாக்சில் குரூப்பு அட்டாச்டு டு அன் ஆர் குரூப். அதாவது இப்போ ஃபேட்டி ஆசிடோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க, லைக் இந்த பேஜில் பார்த்தோன்னா. ஸோ ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு கார்பன் குரூப்பும் இருக்கும், அது கூடவே வந்து ஒரு ஆர் அட்டாச்டு குரூப் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வேரியபிள். ஆறுன்றது அந்த இடத்துல ஏதாவது லைக் மீத்தேலோ ஈத்தேலோ இல்லை வந்து ஹையர் நம்பர் ஆஃப் மீத்தேன் குரூப்ஸ் வந்து இருக்கலாம், CH2 குரூப்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இது. ஓகேவா? ஸோ 1 to 19 கார்போன்ஸ், இந்த கார்பன் நம்பர் இம்பார்ட்டண்ட். 1 to 19 கார்போன்ஸ் அளவுக்கு அந்த இது வந்து இருக்கலாம். மூணுத்தில் எது வேணால் இருக்கலாம். மீத்தேல் CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம், CH2 அது வந்து 1 to 19 கார்போன்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அந்த ஆர் குரூப்பு. ஸோ ஒரு ஃபேட்டி ஆசிடுக்கு என்ன இருக்குன்னா, இட் ஹாஸ் அ கார்பாக்சில் குரூப். அதுக்கப்புறம் அந்த கார்பாக்சில் குரூப் வந்து இட் இஸ் அட்டாச்டு டு எ ஆர் குரூப்பு. இப்போது அதுக்கு இங்கே எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க, லைக் பல்மிட்டிக் ஆசிட் அப்படின்னா இங்கே பாரு, COOH அப்படின்றது ஒரு கார்பாக்சில் குரூப்பு. ஓகேவா? CH214 அப்படின்றது ஒரு கார்பன், அதாவது CH2 குரூப்ஸ் இருக்கும்ல, லைக் 1 கார்பன் to 19 கார்போன்ஸ்னு பார்த்தோம்ல. இங்கே வந்து 16 இருக்குது, லைக் 14 + 2 அப்படின்றது 16. அப்போது பல்மிட்டிக் ஆசிட் வந்து இங்கே இட் ஹேஸ் 16 கார்பன் காம்பவுண்ட்ஸ், 16 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ வந்து அரசிடோனிக் வந்து இட் இஸ் 20 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் வித் அ கார்பாக்சில் கார்பன். ஸோ வந்து எல்லாத்துக்குமே கார்பாக்சில் குரூப் இருக்கும் வித் அட்டாச் டு அ ஆர் குரூப். இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் சேச்சுரேட்டாகவும் இருக்கும், அன்சேச்சுரேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இன்னொரு சிம்பிள் லிப்பிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கிளிசரால். கிளிசரால் வந்து ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இட் இஸ் ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் அப்படின்னா, இட் ஹேஸ் 3 ஹைட்ராக்சில் குரூப். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா OHன்னு 3 OH இருக்குது. ஹைட்ராக்சில் குரூப் 3 இருக்கிறதுனால இட் இஸ் ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஸோ லிப்பிட்ஸ் வந்து போத் கிளிசராலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ it have both glycerol and fatty acids. பட் இங்கே ஹியர் வந்து the fatty acids வந்து it is found esterified with glycerol. ஓகேவா? அப்போ esterified with glycerol அப்படின்னா இதுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? மோனோக்ளிசரைட்ஸாக இருக்கலாம், இல்லைனா டைக்ளிசரைட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ட்ரைக்ளிசரைட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ they could be called as fat and oil. These are called fats and oils based on melting point. ஓகேவா? ஸோ இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து it is found esterified with glycerol. அப்போ எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால்னா எத்தனை கிளிசரால், இது மோனோவா சிங்கிள், டைனா டபுள், ட்ரைனா ட்ரிபிள். ஸோ அந்த அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ இது வந்து ஆயில் அண்ட் ஃபேட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆயில்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அது ஆயில், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அது ஃபேட்டு. ஓகேவா?
இப்போது ஒரு சில லிபிட்ஸ் வந்து பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும் அதில். அது வந்து என்ன அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா செல் மெம்பரைனில் வந்து இது இருக்கும். ஓகேவா? ஸோ செல் மெம்பரைனில் வி ஹாவ் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் வந்து லெசித்தின் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஷ்யூஸ், ஒரு சில டிஷ்யூஸ் எஸ்பெஷலி நியூரல் டிஷ்யூ வந்து it has lipids with complex structures. அதான் லிபிட்ஸ் டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொன்று சொல்லித்தரேன். தேங்க்யூ.